வார்த்தைகளை ஸ்ரீ கோதண்டராம சுவாமி சன்னதி, வரதர் சன்னதி, ஆண்டாள் சன்னதி, ஆஞ்சநேய சன்னதி சார்பாக வாழ்த்துகள் தெரிவிக்கிறேன். நீங்கள் எல்லோரும் தேக ஆரோக்கியத்துடன் நன்றாக குடும்ப சமேதராக செழிப்பாக வாழும்படி நான் ஸ்ரீராமனை கேட்டுக்கொள்கிறேன். ராமன் வாழ்ந்து காட்டியிருக்கிறான். அவன் எப்படி நம்ம எல்லாம் வாழணும்னு காட்டியிருக்கான். இந்த ராமன் இந்த ஊர்ல பாதி ஊர் அவர் தான். இதெல்லாம் தான் செங்கைமா நகர். அது மேலமையூர். நான் இருக்கிறது மேலமையூர். பழைய காலத்தில் இந்த செங்கைமா நகர்ன்றது ராமர் கோவில் முக்காவாசி எல்லாம் ராமர் கோவில் தான். எல்லாம் பாதி ஊர் ராமர் கோவில். எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் இந்த ஊரில் நான் என்ன வேண்டிக் கொள்கிறேன்னா, யார் தகுந்ததோ இதை ஒரு கோதண்டராம சன்னதி எங்கே இருக்குதுன்னு கேட்குறாங்க. செங்கல்பட்டு பஸ் ஸ்டாண்டு மெயின் ரோட்டில் வேதாச்சரணாக்கர்னு இருக்குது. அது இருக்கட்டும், அந்த வேதாச்சரணாக்கர் இருக்கட்டும். இருந்தாலும் அங்கே ஒரு டைரெக்ஷன் ஸ்ரீ கோதண்டராம சுவாமி திருக்கோயில் கீழே ஸ்ரீராம் நகர் அப்படின்னு போடும். இது எல்லாரும் ஏற்பாடு பண்ணுவோம். அடியினால் என்ன எப்படி செய்யணுமோ திரவிய உபயம் எல்லாம் கைக்கறி சபா மூலம் செய்ய தயாராக இருக்குது. இதெல்லாம் நீங்கள்லாம் எடுத்துட்டு யார் அதுக்கு ஒருத்தர் முன்னின்று அந்த டைரெக்ஷன் ஆஃப் கோவில் போடணும். இது ராம் நகர் வேதாச்ச நகர் இருக்கும். ராம் நகர் ஸ்ரீ கோதண்டராம சுவாமி சன்னதி அப்படின்னு ஒரு டைரக்ஷன் ஒரு பாயிண்ட். அது கவிதா அவர்கள் தான் தலைவர். அவர்கிட்ட இதில் ஒரு 10,000 ரூபாய் அது கொடுத்துரும். காய்கே சாவா மூலமாக கணேஷ் அவர் ஏற்பாடு முக்கியமான ஒரு உங்களுக்கு எல்லாம் தெரியும். திருவள்ளிக்கேணி சுவாமி ஸ்ரீமான் மேதாவிமணி எம்ஏ வேங்கடகிட்ட சுவாமி திருக்குமார் ஸ்ரீமான் மதுசூதன் அவர்கள் இன்றைய தினம் நீ பாட்டினுடைய அர்த்தத்தை சிறுக்குமார் சொல்லிவிட்டு அருளாக பெருமாள் எம்பெருமானார் அப்படின்ற ஈக்குவல் டு லார்ட் ராமானுஜா அவரை பற்றி ஒரு 1/2 மணி சொற்பொழிவு செய்வார். அதை கேட்டு அவருக்கு இன்றைய ஒரு முடிந்தவுடன் இந்த கோயில் சார்பாகவும் இந்த நகர மக்கள் சார்பாகவும் தேவாட்சிகள் சார்பாகவும் ஆண்டாள் கங்கிரிய சபாவும் கங்கிய சபா சார்பாகவும் ஒரு விருதை வழங்கப் போகிறேன். அதை இப்பவே படிச்சுவிட்டேன். இன்றைய தினம் கே வி பாட்டாயங்கார் தீர்த்தகார் தர்மகர்த்தா கைங்கரிய சபா தலைவர் ராமர் கோவில் செங்கல்பட்டு அவருடைய 99வது பிறந்த நாள் இன்றைய தினம் கொண்டாடப்படுகிற இந்த நல்ல தினத்தில் திருவள்ளிக்கேணியில வாசம் கொண்டிருக்கிற சாட்சாத் பார்த்தசாரதி பெருமானுடைய திருவடி துவாரத்தில் இருக்கிற டாக்டர் எம்ஏ மேதாவிமணி என்று அனங்கராச்சாரி அவர்களால் பட்டம் கொடுக்கப்பட்ட டாக்டர் எம்ஏ வெங்கடகிருஷ்ணன் என்பவரின் திருக்குமார் திரு எம்ஏ ஸ்ரீமான் மதுசூதனன்
என்பவர் அவருடைய தந்தையாரை போலவே உபன்யாசங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். மிக அற்புதமாக உபன்யாசங்களை செய்து கொண்டிருக்கிறார். கம்பன் வீட்டு தனியும் கவிப்பாடுன்னு சொல்லுவான், அது சொல்ல வேண்டியதில்லை. எம்.ஏ. வெங்கடகிருஷ்ணன் அவர் இன்றைய உபன்யாசங்களில் அடியேனால் ரொம்ப அதிகமாக மதிக்கப்படுகிறார். ரொம்ப அவர்கிட்ட ஒரு காலட்சேபம் கேட்டாலே யார் வேணா பெருமாள் கிட்ட போனா என்ன சொல்லுவானா, பெருமாள் தன்னுடைய பதவியே கொடுத்துருவார், அந்த சீட்டை காலி பண்ணி நீ உட்கார்ந்து கொள்வார். அது மாதிரி சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி அவருடைய காலட்சேபம் அவருடைய அந்த ஞானம் எல்லாம் நமக்கு அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகிடும். அதே மாதிரி இவர் பையன் திருக்குமாரருக்கும் அந்த ஞானம் தான் அவர் ரொம்ப அற்புதமாக பண்ணி கொண்டு வருகிறார். அதனால அவருடைய இந்த சேவையை முன்னிட்டு அடியேன் தகப்பனார் அவருக்கு இன்றைய தினம் ஒரு விருதை கொடுக்க ஆசைப்படுகிறார். அது நம்முடைய செங்கல்பட்டு சார்பாக, ஏன் குறிப்பாக செங்கல்பட்டில் வருஷா வருஷம் அவர் உபன்யாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். எல்லாரும் அறிந்த விஷயம்தான். மிக நன்றாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதை இங்கே மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு இருக்கார். தமிழ்நாடு ஃபுல்லாக போய் சொல்லிட்டு இருக்கார். அதனால அவருக்கு இந்த விருதை கொடுக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நம்ம சார்பாக, சபா சார்பாகவும் எல்லாருடைய சார்பாகவும் அந்த அவருடைய அந்த விருதானது உபன்யாச ரத்னா அப்படின்றது, உபன்யாச ரத்னா அப்படின்னு கொடுக்கிறார். அது ஆண்டாளுடைய சுகன்யம் கோதண்டராம சுவாமி, வரதராஜ சுவாமி அதனோட இது அளிக்கப்படுகிறது. இப்பொழுது கே. பாட்டாயி அவர்கள் இந்த விருதை அவருக்கு அளிப்பார். ஸ்ரீராமஜயம் ஸ்ரீமத ராமானுஜாய நமக. ஸ்ரீ வரவரமுடைய நமக. விளம்பி வருஷம் 2019 ஜனவரி மாதம் 8ஆம் தேதி மார்கழி மாதம் திருவோண நட்சத்திரத்தில் செங்கை மாநகர் வேதாச்சல நகரில் வீட்டிருக்கும் ஸ்ரீ கோதண்டராம சுவாமி திருக்கோயில் தேவஸ்தான தீர்த்தகராயும் உஷாகாரியாகவும் எக்ஸ் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் சென்சார் போர்டில் அதிகாரியாக இருக்கும் ஸ்ரீவான் ஊவே திருமலை குண்டபாக்கம் விஜயபூர் கேவி பார்த்தசாரதி ஐயங்கார் அவர்களால் சென்னை திருவல்லிக்கேணி தெற்குமாட வீதியில் வாசமிருக்கும் ஸ்ரீமான் மேதாவி மணி டாக்டர் எம்.ஏ. வெங்கடகிருஷ்ணன் திருக்குமாரன், ஸ்ரீமான் ஊவே எம்.ஏ. மதுசூதனன் அவர்களுக்கு உபன்யாச ரத்னா என்ற விருதை மேற்கண்ட திருக்கோயில் வேத பிரபன்ன கோஷ்டி சார்பிலால் ஆண்டாள் கைங்கரிய சபா சார்பில் மூலமாகவும் திருக்கோவில் சேவார்த்தி சார்பில் ஆகவும் மற்றும் ஸ்ரீ கோதண்டராமர் கைங்கரிய சபா சார்பிலாகவும் இவ்விடம் அளிக்கப்படுகிறது. श्री प्रसन्न वेंकटेश पेरुमाल अनुग्रहम पट्टु पट्टु श्रवण धनिष्ठा अंत मुड़ीटा ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல்வாழி
வாழ்வாதுவில் புறவர்த்தாம் வாழி எழுவாருவை அவர்கள் உரைத்தாய் எழுதாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அபகத மதமான இரந்திமோபாயமிட்டை அதிகத பரமார்த்தை அர்த்தகாமானபேட்சை நிகிலஜன சுகிருத் நிர்ஜித குரோத லோபை வரவரமுனி விருத்தியை ரஸ்துமே நித்யயோகா. மாதங்களில் தலை சிறந்ததான மார்கழி மாதம், நட்சத்திரங்களில் தலை சிறந்ததான திருவோண நட்சத்திரம், சிராவண நட்சத்திரம், இது இரண்டுமே கூடுகின்ற நாள் இன்றைய நன்னாள். கண்ணபிரான் கீதையில தெரிவிக்கும் பொழுது மாதங்களுக்குள்ளே நான் மார்கழியாக இருக்கிறேன் என்று தெரிவித்தார். ஏனென்றால் மார்கழி மாதத்தை அவ்வளவு உகந்து அவன் ஏற்றுக்கொண்டிருக்கிறான். அவனுக்கு முன்னாடியே தெரியும் தன்னுடைய பத்னியான ஆண்டாள் மார்கழி மாதத்தில் தான் நோன்பு நோக்க போகிறாள் என்று தெரியும். அதனால முதலியே மார்கழி மாதங்களுக்குள்ளே நான் மார்கழியாக இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டார். நாம் அனுபவத்தில் பார்த்தாலே மார்கழி மாதம் என்பது ரொம்ப உயர்ந்த மாதம் என்று நம்ம அனுபவத்திலே தெரியும். இந்த அதிகாலை வேளையில நாம் எழுந்திருந்து எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா கோவிலுக்கு போறா, பெருமாளை சேவிக்கிறார், இன்னும் உண்டான எல்லா நல்ல காரியங்களையும் பண்றோம். நம்ம இப்படி எத்தனை நாள் பண்றோம்? ஒரு நாளா 2 நாளானா 30 நாள் பண்றோம். ஆனா 30 நாள் பண்ணும் பொழுது என்ன ஆகுதுன்னா நம்முடைய உடம்பு எப்படி இருக்குன்னா என்ன வந்தாலும் கஷ்டம் தரக்கூடிய உடம்பு, ரொம்ப கஷ்டப்படக்கூடிய உடம்பு. ஆனா இந்த மார்கழி மாதம் 30 நாளும் நாம காலங்காத்தால் இறந்துக்கிறோம். இவ்வளவு குளிர் ரொம்ப அதிகமா இருக்கு. ஆனா அப்படி இருந்தாலும் நம்முடைய உடம்பு எதுக்குமே ஆறுது இல்லை. ஆனா உடம்பு எப்படி ஆகுதுன்னா கஷ்டப்படுறதுக்கு பதிலாக இன்னும் சௌக்கியமா ஆகுதுன்றது நம்மளுடைய அனுபவத்திலேயே பார்க்கிறோம். வேற மாசத்துல நீங்க கொஞ்சம் ஏதாவது முயற்சி பண்ணி பாருங்க. இந்த மாதிரி சீக்கிரம் எழுந்திருந்து 4 நாளைக்கு மேல முடியவே முடியாது. ஆனா மார்கழி மாசத்துல வரும்பொழுது அதுல இப்போ இந்த விஞ்ஞானத்தை கூட ஏதோ சொல்றாங்கலாம், ஓசோன் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, காலங்காத்தால ஏதோ வாக்கிங் போகணும். அதே தான் நம்ம பெரியவா என்ன சொல்லி வச்சாங்கன்னா காலங்காத்தால இருந்து கோவிலுக்கு போங்கன்னு சொன்னான், அதை வாக்கிங் போங்கன்னு சொல்றான். எந்த ஒரு வேலையை நாம செஞ்சாலுமே அது பகவான் குறித்ததா இருக்கணும்ன்றது தான் நம்முடைய பெரியவர்களுடைய ஒரு விருப்பமா இருந்தது. நாம் செய்யற எந்த வேலை, காலங்காத்தால எழுந்ததுலேருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் நாம் எந்த வேலை செய்தாலும் அதை கடவுளுக்கு அர்ப்பணிக்கோ. நாம் சமைச்சு சாப்பிட்றோமா, அதை பெருமாளுக்கு பண்ணிட்டு சாப்பிட்றோம். நாம புது வேஷ்டி புது புடவை உடுத்திக்கிறோமா, அதை பெருமாளுக்கு முதல்ல பெருமாள் தாயாருக்கு உடுத்திட்டு அதுக்கப்புறம் நாம உடுத்திக்கிறோம். அப்படின்ற மாதிரி எல்லாம் பெரியவா எதுக்கு வச்சிருக்காருன்னா அவருடைய மனசுல ஒரு ஆன்மீகத்தை வளர்க்கறதுக்காகத்தான் அப்படி வச்சிருக்காங்க. ஏன்னா ஆன்மீகம் என்பது என்னன்னா உலகத்துல கஷ்டம் இல்லாத மனுஷனே கிடையாது. எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கு வாழ்க்கையில. இங்க இருக்கிறவா ஒருத்தருக்கும் ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கு. ஆனா எந்த இடத்துக்கு போனாலும் நிம்மதி கிடையாது. ஆனா நாம நிம்மதியா இருக்கக்கூடிய இடம், நிம்மதியா இருக்கக்கூடிய நேரம் எதுன்னு கேட்டா ஏதோ இந்த கோயிலுக்கு வர ஒரு 1/2 மணி நேரம் பகவானை பத்தி நினைக்கக்கூடிய அந்த நேரம், அதுதான் நம்முடைய கஷ்டங்களிலிருந்து நமக்கு விடுதலை அளிக்கிறதுன்றது எல்லாருடைய அனுபவம் தான். இத்தனை பேர் இங்க வந்திருக்காருன்னா எதுக்காக வந்திருக்காங்க? நம்ம மற்ற இடங்களுக்கெல்லாம் போறோம், அங்கெல்லாம் போனா என்ன கிடைக்கிறதுனா ஏதோ வெளியில போறோம், இப்போ டிவி பார்க்குறோம், சினிமா பார்க்குறோம்னா அதெல்லாம் அந்த நேரத்துக்கு தற்காலிகமான ஒரு இன்பமே தவிர பின்விளைவு எப்படி இருக்குன்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆனால் கோவிலுக்கு போறோம், நம்முடைய மனசுல இருக்கிற பாரத்தெல்லாம் இறக்கி வைக்கிறோம், பெருமாள் முன்னாடி நாம வேண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன ஆகுதுன்னா இந்த ஆன்மீகம் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கட்டங்களுக்கும் ஒரு மருந்தாக இருக்கின்றது என்று நாம் அனுபவத்திலேயே பார்க்கிறோம். எங்க இருக்கிறவா, எப்படி எப்பேற்பட்ட இதுல இருக்கிறவா, நான் கோவிலுக்கே போக மாட்டேன்னு இருக்கிறவா கூட கடைசியில ஒரு நாள் கோவிலுக்கு நிச்சயமா வந்துடுவோம். இன்னும் கேட்டா இன்னும் விசேஷமா சொல்லணும்னா நான் கடவுள் நம்பிக்கையே இல்லைன்னு சொல்றவா கூட மனசுக்குள்ள கடவுள் நினைச்சுக்கிறா. என்னைக்காவது ஒரு நாள் திருந்தி அவாட கோயிலுக்கு வரான்னு பார்க்கிறோம். இது எல்லாமே எப்படின்னா நம்முடைய 3 கரணங்கள்னு சொல்றா, மனம், மொழி, மெய்ன்னு. இந்த 3 கரணங்களை நாம சுத்தமா வச்சுக்கணும், பியூரா வச்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன வழின்னா அதுக்கு ஆன்மீகம் தான் ஒரே வழி. அந்த ஆன்மீகத்தை இந்த மார்கழி மாதம் 30 நாள் நாம கடைபிடிப்பதற்கு நமக்கு யார் உதவினான்னு கேட்டா அது நம்முடைய ஆண்டாள் நாச்சியார் தான் நமக்கு அந்த திருப்பாவை என்கிற ஒரு திவ்ய பிரபந்தத்தை கொடுத்து நமக்கு உதவி இருக்கிறாள் என்பது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். இப்போ திருப்பாவை இல்லை என்றால் நாம் என்ன பண்ணுவோம்? வருவோம், ஏதோ ஒரு பிரதட்சணம் பண்ணிட்டு போயிடுவோம்.
ஆனா திருப்பாவை இருக்கிறதுனால தான் இத்தனை பேர் வந்து அதுக்கு என்ன ஆண்டாள் பேர் வைத்தா? திருப்பாவைக்கு ஆண்டாள் என்ன பேர் வைத்தான்னா சங்க தமிழ் மாலை என்று பேர் வைத்தான். கடைசி பாசுரத்துல என்ன சொல்றா? சங்க தமிழ் மாலை 30 தப்பாமே. சங்க தமிழ் மாலைன்னா என்ன அர்த்தம்னா, சங்கம்னா கூட்டம். எவ்வளவு சங்கம் வச்சிருக்கா, அந்த சங்கம் இந்த சங்கம். திருப்பாவை மட்டும் நாம எப்படி அனுபவிக்கணும்னா கூட்டம் கூட்டமா தான் அனுபவிக்கணும். தனியா என்னுடைய வீட்டுல உட்கார்ந்துட்டு நானே திருப்பாவை சொல்லிக்கிறேன்னா அது விசேஷமே கிடையாது. இத்தனை அடியவர்களோட சேர்ந்து அனுபவிக்கணும். அதுதான் ஆண்டாளும் அனுஷ்டானத்துல காட்டினா. என்ன பண்ணா, 6வது பாசத்திலிருந்து 15வது பாசம் வரைக்கும் ஒவ்வொரு கோபிகையா எழுப்பிட்டு போறேன்னு சொன்னான். ஏன் எழுப்பிட்டு போறோம்? யார் வந்தாலும் அது வரைக்கும் நமக்கு போறோம். நாம நேரம் கண்ணனுடைய வீட்டுக்கு போலாம், அப்படி போனாலும் அப்படி போல. ஏன்னா எல்லாரும் வரணும். பகவத் விஷயம்ன்றது, பெருமாளுடைய விஷயம், ஆன்மீகம்ன்றது வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்த விஷயம். அது ஒருத்தராகவும் இல்லை 2 பேர் 4 பேர் அனுபவிக்க கூடாது. எல்லாரும் ஊரே சேர்ந்து ஊர் குடி தேர் எடுக்கிறதுன்னு சொல்றமே, அந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து அனுபவிக்க வேண்டிய விஷயம். அதனால தான் ஆண்டாள் என்ன பண்ணாங்கன்னா தூங்கின்றதுனால கூட எழுப்பிட்டு பெருமாளுடைய கிரகத்துக்கு போகலாம், பெருமாளுடைய திருமாளிக்கு போகலாம், என்ன ஆண்டாள் பண்றான்னு பார்க்கிறோம். அதனால திருப்பாவைக்கே என்ன விசேஷம்னா, அது எத்தனை பேர் நாம சேர்ந்து சொல்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு விசேஷமா இருக்கும் திருப்பாவை என்பது ஆண்டாளே காட்டின விஷயம். நாம ஏதோ புதுசா சொல்ற விஷயம் இல்லை. அதுக்கு பேரே சங்க தமிழ் மாலை என்ன வைத்தார்கள். 30 தப்பாமே. அந்த 30 பாசுரங்கள் எப்படிப்பட்ட பாசுரங்கள்னா, வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் அப்படின்னு நாம நித்தியம் சொல்லிட்டு இருக்கோம். பாதகங்கள் தீர்க்கும் பரமன் அடிகாட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் 5 இப்போ வேதத்தை போய் நாம எல்லாத்தையும் படிக்கணும்னா நம்மளால முடியவே முடியாது. முதல் காரணம் அது வேற பாஷையில இருக்கு, நம்ம பாஷையிலேயே இல்லை. அதுக்கப்புறம் அதை படிக்கணும். வேதம் எத்தனை வேதம் இருக்குன்னா ஆயிரக்கணக்கான வேதங்கள், ஆயிரக்கணக்கான கிளைகள் இருக்குன்னு சொல்றான். அப்ப எல்லாத்தையும் நம்ம படிக்கணும்னா ஒரு ஆயுஷனை நம்ம படிச்சு முடிக்கவே முடியாது. இப்ப ஆண்டாள் நமக்காக என்ன பண்ணாங்கன்னா, வேதத்துல என்னென்ன அர்த்தங்கள் இருக்கோ அதுல முக்கியமான அர்த்தங்கள் என்னன்னு நமக்கு தேவையோ அது எல்லாத்தையும் ஒரு 30 பாசுரத்துல கொடுத்தார். அது கூட பாருங்க, ஆச்சரியம் என்னன்னா, இப்ப திருப்பாவை 20 பாசுரம் இருந்தாலும் நமக்கு என்ன ஆகும்னா 30 நாள் இருக்கு மாசத்துல. அதே போல திருப்பாவை 30 பாசுரங்கள் இருக்கு. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பாசுரங்கள்னு அனுபவிக்கிறதுக்கு அது வசதியா இருக்கு. இப்ப 20 பாட்டு இருந்தாலும் கஷ்டம் தான், இல்ல 40 பாட்டு இருந்தாலும் கஷ்டம். ஆண்டாள் அட கூட பார்த்து 30 நாளைக்கு 30 பாட்டு வச்சா ஒரு நாளைக்கு ஒரு பாட்டு அனுபவிக்கலாம் என்பது கூட பார்த்து ஆண்டாள் 30 பாசுரமா பண்ணியிருக்கான்றது அது ரொம்ப பெரிய விஷயம். வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் 30 தப்பாமே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒவ்வொரு பாசுரத்திலேயும் ஒவ்வொரு உயர்ந்த அர்த்தம் இருக்கிறது. அதுல ஒன்றை விடாம நாம் தெரிந்து கொள்ளணும். ஒரு பாட்டை விட்டுட்டா கூட எப்படி ஆயிடும்னா, ஒரு பெரிய நகை போட்டு இருக்கோம், வயிறு ஆரம் போட்டு இருக்கோம், அதுல 30 கல் இருக்கு, அதுல ஒரு கல் விழுந்துருச்சுன்னா என்ன சொல்லுவா பாக்குறவாள்லாம், அதுல 29 கல் இருக்கேன்னு யாரும் சொல்ல மாட்டா. என்ன ஒரு கல்லை காணுமே எல்லாரும் கேட்போம். 30 தப்பாமே என்ன ஆண்டாள் சொன்னது அவ்வளவு ரொம்ப முக்கியமான விஷயம். அது அதுல ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பாசுரம் என்று நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். எல்லாரும் திருப்பாவை இந்த மாசத்துல திருப்பாவையை அனுபவிக்காதவாட இருக்க முடியாது. ஏன்னா எல்லா இடத்துலையும் வருது, டிவியில வருது, நேர்ல வருது,